வானஸ் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது அந்த தமிழ் கேம் பிளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம கிராணி தான் கைஸ் ஆட போகிறோம். கைஸ் நம்ம பார்த்திங்கன்னா ஆட ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நான் இப்போ எதுக்கு கிராணி வீடியோ போடுறேன் அப்படின்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு கைஸ், அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிராணி டூவில் ஒரு சேலஞ்ச் பண்ண போகிறோம் கைஸ். நான் பார்த்திங்கன்னா என்ன சேலஞ்சுனா நம்ம 14 minutes 50 seconds பார்த்திங்கன்னா நம்ம ஹார்ட் மோடில் ஆடலாம் அப்படிங்கிற ஒரு சேலஞ்ச் பண்ணலாம் இருக்கேன் கைஸ். அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரஃப்பாக ஆடலாம் அப்படிங்கிறக்காக தாங்க இன்றைக்கி ரஃப்பாக ஆடலாம் அப்படிங்கிறக்காக தான் கைஸ் நம்ம ஈஸி மோடில் இன்றைக்கி ஆட போகிறோம். அந்த ஹார்ட் மோட் சேலஞ்ச் வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு போட்டுருவேன் கைஸ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு போட்டுருவேன் தாங்க நினைக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பாக போட்டுருவேன். ஏன்னா எனக்கு எடிட் பண்ண ஒரு கொஞ்சம் நேரம் தேவைப்படும் கைஸ். அதனால தான் நம்ம இப்போ டே 1 ஸ்டார்ட் பண்ணலாம். என்சாச்சு. இப்போ நம்மளோட பழைய ட்ரிக்கு இதை பார்த்திங்கன்னா தட்டி விட்டால் அவங்க 2 பேர் வருவாங்க. நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஒன்றும் வந்துட்டுருப்பாங்க. ஓ எப்படா வருவீங்க? ஈஸி மோடில் வேறு ஆமாம் மாதிரி நடப்பாங்க, நார்மல் மோடில் கொஞ்சம் நடப்பாங்க. பார்த்தீங்களா, மொட்டை தரிசனங்க பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறமா சொட்டை வரணும். இவங்கெல்லாம் பார்த்து 2 வருஷம் ஆச்சு கைஸ். 2 வருஷம் சொட்டை போதுங்க. போயிட்டோம். பார்த்தீங்கன்னா மொட்டை ஏதோ இங்கிலீஷில் விளையாடிட்டுருக்கான். எனக்கு தமிழே பேச தெரியாது, இதில் இங்கிலீஷ் வரையாடா. நமக்கு போட் கீ கிடச்சிருக்கு. இங்கே ஒன்றுமே இல்லைங்க. கிளாஸ் யூஸ் பார்த்தீங்கன்னா எங்கே வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்களா, இங்கே வச்சுருக்காங்க. ஆஹா, நீ வேறு ஆரியூன்னு சொல்லுது. நான் பற்றி எதுவும் வச்சுருக்காங்க. போட்டு வீல் கிடச்சிருச்சு கைஸ், மாசு. இன்னைக்கு என்ன எஸ்கேப் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா போட்டுக்கான நல்ல வேறு வந்துட்டாங்கன்னு வச்சேன். ஓஹோ கிருவிங்க பார்த்துச்சா? பார்க்கல ஓடிடும். பார்த்துட்டாங்க. அடோ பாவிகளாடே, ஐயோ சை, ஸ்டார்டிங்கில் அடி வாங்கிட்டேங்க. தேவையில்லாத வேலைங்க. சை, கடவுளே என் நேரம்டா. டே 2 சார் மொட்டைங்கிட்டலாம் அடி வாங்க வேண்டியா போச்சு. டே மொட்டை இந்த வரேன்டா. டேய் உனக்கு இருக்குடா. ஐயோ மொட்டை தலையா, மண்டையில் அடிச்சிட்டாங்க. சத்தியமாக பார்க்கவே இல்லைங்க அது மொட்டையான்னு. ஆஹா, என்னங்க பண்ணலாம்? சரி, பயவுல சந்தோஷமாக அடிச்சுப்பான். சகுனி பின்னாடி ஒழுந்துன்னு எப்படிலாம் அடிக்கிறான் பாருங்களேன். நான் போட்டி இருக்கிற இடத்துக்கு போயிருப்பான்னு நினச்சேங்க. இந்த வரான் பாருங்க, பார்த்தீங்களா கிளவி எப்படி செட் பண்ணியிருக்குன்னு. இவன் கால் வச்சா மட்டும் ட்ராப் வேலை செய்யாது, ஆனால் நம்ம கால் வச்சா மட்டும் ட்ராப் வேலை செய்யும். என்ன கொடுமை சார் இது. இவன் பார்த்தீங்கன்னா மேலே போய் இங்கே இருக்கிற எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வைப்போம். அப்போ தான் நமக்கு இதெல்லாம் கிடைக்குதுன்னு வைப்போம். இங்கே மட்டும் ஸ்பார்க் ப்ளக் இருந்தால் ஜாக் பாட்டுங்க. ஐயோ இல்லை, நான் ப்ளே பண்ண விரும்பலை. நீ போய் அந்த ஜந்துவோட ப்ளே பண்ணு, இல்லை உன்னோட பிள்ளையாச்சு அது என்னன்னு தெரிலங்க, மகளா என்னன்னு தெரில. அவன் அந்த ஸ்லெண்ட்ரினாவோட ப்ளே பண்ணு. ஆனால் அது எந்நேரம் பார்த்தீங்கன்னா ஹைட் அண்ட் சீக் தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கும் கைஸ், அந்த ஸ்லெண்ட்ரினா. ஐயோ செத்தாங்க, அது வேறு இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்குமே. ஆஹா, வலி விடுங்கடா. ஆஹா, ஐயோ மாட்டிக்கிட்டேங்க. கிளம்பி கீழே போயிட்டான். ஆஹா, கிளம்பி தான் எங்கே வருவான்னு தெரியல. சரி, எங்கே இருப்பானே தெரிலங்க. ஐயோ செத்தேன் கைஸ். சரி, எப்படி மாட்டிக்கிட்டேன். எங்கே இருக்கா? எங்கெங்க இருக்குது? எங்கே சிரிக்குதுங்க இங்கேருந்து கள்ளச்சிரிப்பு. ஐயோ சாவடிக்கிறாங்களே இங்கே. டேசர் இருக்குங்க. செத்தாங்கடா. நீங்கள் டேசரை வச்சு மண்டையை பழக்க வேண்டியதேன். ஓடி
நீ போட்டு சாத்த வேண்டிதான். டேஸ்டர் கன் வச்சு போட்டு இங்கே இருக்கா வச்சிருக்க மாட்டாங்களே. வா நீ மேலே வா, அதுக்கு நான் ஓப்பன் பண்ணுவேன். போடுறேன் மண்டலே போடுறேன். என்ன போட்டு தள்ளுற பிளான் பண்ணி. ஐயோ எடுக்க முடியலையே. பண்ணுது இருறா மேலே மொத்தம் கீழேருந்து வந்துட்டான். நம்ம அதுக்கு முன்னாடியே கீழே போயிடுவான். ஐயோ எங்கிட்ட இருந்து வருவான்னு ஆஹா அடா பாவி சகுனியா இருக்கியாடா டே. பார்த்தீங்களா, நம்ம அவன் கீழே இருப்பான்னு நினச்சிட்டு போயிருக்கோம். தலைவர் சைடுல இருந்திருக்காரு. அதாங்க சகுனி வலையில் கில்லாடி வலியுது. சரி நல்லா கையை வச்சு மறைச்சிக்குதுங்க. நான் மறைச்சிக்கிட்டா இவன் போக முடியாதுல்ல அப்படின்னு. ஒரு பக்கம் இது ஒரு சகுனி வேலை பார்ப்போம், ஒரு பக்கம் அது ஒரு சகுனி வேலை பார்ப்போம். ரெண்டுமே சேர்ந்துட்டு நம்மளை போட்டு பாலாப்படுத்துங்க. இங்கே தான் இருக்கா? ஒன்றுமே இல்லை. ரைட்டு விடு. இங்கே தான் இருக்கா? இங்கே தான் தாங்கலேண்டா. ஹெலிகாப்டர் மேனுவல் இதை எடுத்து வச்சுக்குவோம், நமக்கு தேவைப்பட்டாலும் போடும். இல்லைங்க நம்ம இப்போ வேறு எங்கே போகலாம்? அந்த டயரில் என்ன இருக்குதுன்னு பார்க்கல. இல்லை ஸ்பார்க் ப்ளக்கும் கேசோலினும் தாங்கடா. அந்த வீட்டை விட்டு பேசாமல் போயிட வேண்டாம். ஆமாம்மா பேட்லாக் கீ வேறு வேணுமா? சரி ஓப்பன் பண்ணுவோம். கைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் வந்து கட்டிங் பிளேஸ் வேறு எதுவும் கிடைக்கலங்க. நம்ம போய் கீழே உள்ள பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதை வச்சு இங்கே எதாவது இருக்கான்னு செக் பண்ணலாம். இங்கே எதாவது இருக்கா இந்த பாக்ஸ்குள்ளே பார்ப்போம். எதாவது இருக்காடா? சேஃப் கீ இருக்குது. இதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேஃப் லாக்கரில் போய் பார்த்துடலாம் கைஸ். டோர் ஹேண்டில் இருக்குங்க. ஐயோ கேசோலின் இங்கே இருக்குது. செம்ம. ஸ்பார்க் ப்ளக். ஐயோ இப்போ எப்படியாவது கிடச்சிடணும் கைஸ். ஐயோ கிடச்சிரு. போடு காய்ஸ். செம்ம. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கை கண்டுபிடிச்சாச்சுங்க. இப்போ நம்ம ரெண்டுத்தையும் கூப்பிடுறோம். அடேங்க என்னடா இது. ஆனால் நமக்கு ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிருச்சு. ஆனால் நமக்கு பேட்லாக் கீ கிடைக்கல. அதுக்கு என்ன பண்ணுறது? இது வேறு ஒன்று. பேட்லாக் கீக்கு நான் என்னடா பண்ணுவேன்? இப்போ அதுங்க ரெண்டும் இருக்கா அப்படிங்கிற செக் பண்ணி பார்க்கலாம். இல்லைங்க நடக்கிற சவுண்டு கேட்கல. ஐயோ இருந்தாலும் மேலே போகவே பயமாக இருக்குது. திடீர்னு ஸ்பான் ஆயிருமா? பின்னாடி இருந்து அடித்தாங்கன்னா அவ்வளோதான், என் ஃபோன் முடிஞ்சுது. இப்போதைக்கு என்ன பண்ணலாம்? எங்க ஸ்பான் ஆகிட்டாங்க. இப்போ தட்டி விட வேண்டியதாக. 2 பேரும் வருவாங்க. மேலே சவுண்டு கேட்டுச்சு. இந்தா வந்தல வேமா உருண்டுக்கிட்டு இருக்க. போடு. ஏறா ஆஹா கிளம்பு காணுமே. அவன் சவுண்டுங்க எங்கிட்டு இருந்தாலும் வருவான், எப்படினாலும் வருவாங்க. இங்கிட்டு இருந்து வருவான் பாருங்க. இல்லை நம்ம அங்கிட்டு போய் செக் பண்ணுறோன்னு தெரிஞ்சு இப்படி இருந்து வருவான் பாருங்க. கிரிமினல் மைண்டுங்க ஃபுல்லாக. விஷம். ஆஹா இங்கிட்டு இருக்கானா? இல்லை நம்ம இங்கிட்டு வரன்னு தெரிஞ்சு அங்கிட்டு கூடி வரானா? இப்படி கூடியா வந்துடா. அதான் நான் சொன்னேன்ல கைஸ், அவன் நம்ம அங்கே போய் செக் பண்ணுவான்னு சொன்னோன்னே இங்கிட்டு கூடி வருவாங்க. சகுனி வழியா பார்க்க முடியாது. வாசிட்டு பாருங்க. வாசிக்க தெரியாது, சும்மா தட்டி பார்த்தேன். இங்கே எதுவும் இல்லை. இந்த இடத்துல இருக்கா? இல்லை கைஸ். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மேலே போய் சோறு எட்டு வந்து இந்த இந்த ஜந்துவுக்கு போடுவாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா கிச்சன்லேருந்து நான் மீட் எடுத்துட்டேன். அதை போய் அந்த ஜந்துக்கு போடுவோம். அது என்ன விலங்கோப்பா, அதை போய் வச்சுருக்காங்க. இல்லை ஃபுல்லாக சிலந்தியாக வைக்கணும், இல்லை சிலந்தியாக வைக்கக்கூடாது. இது என்னடா ஜந்து, சிலந்தியும் மனுஷனும் கலந்தது. மொட்டை என்னோட மறுபிறவி போகுது இல்லை. ஓஹோ குரோபர் எடுத்துகிட்டு ஓடிட வேண்டியதுனா. அப்புறமா இங்கே கிரனேட் இருக்குது கைஸ். நம்ம கிரனேட் வச்சு எங்களை அடிப்போமா? சரி அடிச்சு பார்ப்போம். முழிச்சிட்டாங்களா இல்லையாமல் பார்த்துக்கலாம் கைஸ். இன்னும் முழிக்கலைங்க. நம்ம பார்த்தீங்கன்னா கிரனேட் வச்சு அடிக்கலாம். இப்போதைக்கு இங்கே போட்டுட்டு கிரனேட் எடுத்து வந்து எங்களை அடிக்குவோம். ஆஹா இது வேறு இங்கே இருக்கே. அங்கிட்டு போ. இது வேறு அடிக்க முடியாதுங்க, அதான் கடுப்பாக இருக்கும். சரி நம்ம இங்கே இப்போதைக்கு வெளியே போவோம். ஆஹா இது வேறு ஒன்று.
இது பார்த்தீங்கன்னா நம்ம ஐயோ போக மாட்டேங்குதுங்க. இதை போட்டு தள்ளலாம். ஷார்ட் கன் இருந்தால் பிரச்சனை இல்லை. நான் இதை திருப்பி போய் எடுக்கணும் கைஸ், அதுதான் கடுப்பு. சரி ஓகே கைஸ், நான் வந்து கிராணி வந்ததுக்கப்புறம் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து என்னன்னா இப்போ கிராணி வந்துடுச்சுங்க. ஆனால் நம்மளால் கிரனேட் எடுக்க முடியல. இந்த வந்துடுச்சு பார்த்தீங்களா, கொடுத்துட்றா. ஓஹோ இருறா இந்தா பார்த்தீங்களா, கிளம்ப வேண்டாம். ட்ரை பண்ணுமா? டேய் நீ கீழே ஆடுறக்குள்ளே உனக்கு போட்டுருந்தா. ஆஹா ஆஹா, இப்போ எனக்கு ஆஹான்னு இருக்குடா, குழுகுலுன்னு இருக்குங்க. ஃபஸ்ட் ரவுண்டில் என்னெல்லாம் பண்ணேன்? மொட்டையில் ஒன்று நீங்கள் போட்டுருவோம். டேய் போடுறா. பார்த்தீங்களா, செத்தாலும் நான் சகுனி வேலை தான்டா பண்ணுவேன்னு சொல்லி போட மாட்டேங்கிறான். என்ன பண்ணீங்கன்னா என்ன லிஸ்ட்டில் சேர்க்கனே தெரில. நம்ம கூட சொட்டையை கூட ஒரு லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாம். சரி அது வந்து அப்படி தான் அப்படின்னு சேர்த்துக்கலாம். இவனெல்லாம் என்ன இதில் சேர்க்கனே எனக்கு தெரிலங்க. ஐயோ இப்போ நம்ம வந்த வேலையை விட்டுட்டு நான் வேறு எங்கிட்டோ போயிட்டுருக்கேன். க்ரோபார் வச்சு ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கீழே உள்ளதில் பார்த்தீங்கன்னா வெப்பன் கீ கிடச்சிருக்கு. நம்ம அதை எடுப்போம். அதுக்கு முன்னாடி அப்படியே பார்த்திங்கன்னா மேலே உள்ளேயும் போய் செக் பண்ணிட்டு வந்துடலாம். நமக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குங்க. அதுக்குள்ளேயும் செக் பண்ணிட்டோன்னா வேலை முடியும் கைஸ். அதனால் செக் பண்ணிடுவோம். ஓஹோ திறக்கலைங்க இந்த ரூமை. சை என்னடா இது. மேலே போவோம். அது பார்த்திங்கன்னா மேலே உள்ள பேட்லாக் கீ கிடச்சிருச்சுங்க. செம்ம. நம்ம பார்த்திங்கன்னா இப்போ போட் எஸ்கேப் வந்து பண்ணிடலாம் கைஸ். நமக்கு அதுக்கான எல்லா திங்ஸும் கிடச்சிருச்சு. நம்ம இப்போ வெப்பன் கீயை மட்டும் எட்டு வரணுங்க. அதை எட்டு வந்து அதை ஓப்பன் பண்ணி இவங்களை போட்டுருவோம். அப்போ தான் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்கும். ஆச்சோ கைஸ் இன்னும் பார்த்திங்கன்னா ஸ்பான் ஆலை. ஆஹா எங்கடா பார்த்தேன், அதை இந்த இருக்குது. இதை எடுத்துகிட்டு போய் ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் பண்ணிட்டு டேய் இப்போ வாங்கடா. இப்போ எவனாக இருந்தாலும் வாங்கடா. டேய் எவ்வளோ பெரிய இவனாக இருந்தாலும் வாங்கடா. இப்போ பாடுற டேய் கன்னு எவனாக பொறுத்துலும் முட்டைங்க. வா டி மானே வா, ஒன்னே தான் நினச்சிட்டே இருந்தேன். வா வா தேர் யுவர் வரும். ஆஹா ஆஹா அவனுக்கு பே இதா பார்த்தீங்கன்னா மொட்டையை சுட்டோன்னே சொட்டை ஏமாறுது. அது எக்ஸாட்டு பே கிளம்பு காற்று வரட்டும். ஏற்கனவே வீடு ஃபுல்லாக ரத்தக்கரையாக இருக்குது. ரெண்டுகளும் சைக்கோவா இல்லை இவங்களோட கதை என்னன்னே தெரில. யூடியூப்பில் போய் தேடினா ஆளுக்கு ஒன்று சொல்கிறாங்க. உங்களுக்கு கிராண்ட்பாவோட ரியல் ஸ்டோரி தெரியும் அப்படின்னா அதுக்காக கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இல்லை அந்த லிங்க்கை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போட்டு விட்ருங்க கைஸ், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கன்னை ரீலோட் பண்ணி மேலே போட்டாச்சுக்க. இப்போ நான் வந்து கேஸோலின்னு ஸ்பார்க் ப்ளக்குங்கடா பார்த்தேன். அந்த இங்கே பார்த்தேன், அங்கே சேஃப் லாக் இருக்கிற இடத்துல பார்த்தேன். அப்புறமா நமக்கு முக்கியமான தேவைப்படுறது டோர் லாக் தான் கைஸ். நமக்கு டோர் லாக் ஏன் தேவைப்படும் அப்படின்னா, டோர் லாக்கை வச்சு நம்ம ஒரு இடத்த வந்து லாக் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஒரு டோரை வந்து லாக் பண்ணிக்கலாம். அதுக்கு பின்னாடி அதாவது அந்த டோருக்குள்ளே நம்ம இருந்தாலுமே கிராண்ட்பாவால் வர முடியாது. ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா டோர் லாக் வச்சு லாக் பண்ணிட்டோம் கைஸ். ஓகேவா, அது வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு லாக் ஆயிரும். அதுவும் பார்த்திங்கன்னா கீழே தான் இருக்குது. நம்ம இப்போ வேறு என்னெல்லாம் நமக்கு தேவை, வேறு ஏதாவது மேலே இருந்துச்சா? இது பேட்லாக்கி மேலே தான் கைஸ் இருக்குது, அதை எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வேறு என்ன பேட்லாக்கி கீழே கொண்டு வந்துட்டேனா? ஸ்பார்க் ப்ளக்கு கைஸ். நான் வந்து ஸ்பார்க் ப்ளக் எடுத்துகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஏங்க ஸ்பார்க் ப்ளக்கையும் இங்கே தாங்க வச்சுருக்கேன், அது கூட தெரியாமல் தேடிக்கிட்டு இருக்கேங்க. சரி நான் என்னன்னு சொல்லுவேன். ஆஹா கீழே போட்டேங்க, போச்சுடா. ஐயோ வந்துட்டு இருப்பாங்களே, இதான் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சுட்டுட்டு தான் நம்ம அடுத்த வேலை பார்க்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். பின்னாடிருந்து ஒரே பொருள் எடுத்து வச்சுட்டு இருக்கிறதுல. வாங்கடா டேய் உங்கள் சகுனி வேலைலாம் இங்கே பழிக்காதுடா. என்னங்க ஒருத்தனையும் காணும். இந்த சொட்டை எடுத்து பாருங்க. வா 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 வாங்கிக்கோ. ஆஹோ மாட்டேன் வாங்குறதா எடுத்துட்டாங்க. எப்படியோ எடுத்துட்டேங்க. போகிறோம் கைத்துலே போடு. ஆஹா எடுக்க முடியலையே. சரி இப்போ நமக்கு அது முக்கியம் இல்லை. ஐயோ நீங்கள் வேறு எடுக்க வேண்டிய இடத்துல வந்து விழுந்துட்டாங்களா. சரி இதை எடுத்துட்டு
இப்போ நம்ம ஒவ்வொரு பொருளாக வந்து இங்கே போட்டுருவோம். இங்கேனா சவுண்டு கேட்டாலும், அதாவது இங்கேனா நம்ம பக்கத்து டோர் பக்கத்தில் இல்லாமல் இருக்கும்லங்க, ஓப்பன் பண்ணாலும் அவங்க நம்மளை போட்டு தள்ள லேட் ஆகும். அதனால் நான் வந்து இங்கே எல்லா பொருளையும் போட்டுடுறேன் கைஸ். நான் போட்டதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், நான் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளையும் எடுத்தாச்சுங்க. நம்ம இதை வந்து லாக் பண்ணி வச்சுருவோம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க வரமாட்டாங்க. ஆனால் அது கலண்டு விழுந்துரும் கைஸ். அது ஏதோ டைமிங் வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே அது கலண்டு விழுந்துடும். அதுக்குள்ளேயும் நம்ம இதில் ஃபில் பண்ணிடுவோங்க. என்னடா ஃபில் பண்ண முடியல? ஃபில் பண்ண முடியலங்க. ஏய், இதனடா கொடுமையாக இருக்குது. ஐயோ போச்சா? ஆஹா, ஒருவேளை அது ஸ்பார்க் ப்ளக் வைக்கிற இடமா இருக்குமா? இங்கே தான் ஆக்சுவலி ஸ்பார்க் ப்ளக் வைக்கணும். இவங்க கை சிம்பிள் காமிக்க மாட்டேங்குதுங்க. அப்பா சரி, நான் கூட இது கிளிச் ஆயிடுச்சுன்னு நினச்சேன். ஃபைனலி காமிச்சிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு ஐயோ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறாங்க. ஓஹோ, இவங்க நினச்ச மாதிரி விழுந்துருச்சுங்க. போய் இதை வர மாட்டேன், இல்லைன்னா அவ்வளோதான் என் ஜோலி முடிஞ்சிடும். நான் கன்று வச்சுருக்கேன், 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க, அவ்வளோதான் என் கதை கேன்சல் ஆயிரும். ஃபீல் பண்ணுறா? ஃபீல் பண்ணியாச்சு கைஸ். இதை இந்த ஆற்றுல போட்டுருவோம். என்ன தடவை இது? பொருள் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணி கீழே போட்டோன்னா இப்படி இப்படி வந்துடும் போல். இப்போ பேட்லாக்கி வச்சு ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பேட்லாக்கி வச்சு ஓப்பன் பண்ணிட்டோன்னு வைங்க, நம்மளை அதுக்கப்புறம் யாராலையும் தடுக்க முடியாது. அப்போ ஓப்பன் பண்ணிட்டேன்டா. திறக்குங்க. ஓஹோ, அது இன்னும் திறக்கலை. இறா எடுத்துட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுவோம். இதை வச்சு ஐயோ முக்கியமான பொருளுங்க, போட்டிக்கு. ஓ ஷிட், எங்கள் போட்டிக்கு நாசமாக இவங்க வராங்க. யாரும் வராங்க? ஐயோ யாரா இது? யாரும் வந்தாங்க, கிளவியாக தான் இருக்கும். இதான் சொன்னேன்னா, எங்கள் இவ்வளோ செஞ்சு மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டோமேங்க. போட்டிக்கு 8 வரலங்க. ஆஹா, எங்கள் மொட்டையை வரான். டி வேமா வாடா. ஐயோ முன்னாடி போனால் வேறு பிளாக் பண்ணிடுவாங்க. இப்போ அவன் வந்தால் தான் உண்டு. ஆஹா, வரமாட்டிக்கிறானே. வாடா வேமா. ஐயோ கைஸ், மொட்டையை வந்துட்டாங்க. போடுற மொட்டை நாயே போட்டான்டா. ஓ ஷிட், எங்க மொட்டையை சகுனி வேலை பார்த்துட்டாங்க. டேய் என்னடா சொல்கிற, நீ ஒழுங்காக ஷூட் பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் உங்களுக்கு ஸ்லோ மோஷன்லேயே போட்டு காமிக்கிறேன். நல்லா பாருங்கள். நான் இப்போ அவனை ஏன் பண்ணுறேன்னா, ஷூட் பண்ணுறேன்னா, அவன் மேலே பட்டு பவுன்ஸே அப்படி போடுங்க. நான் என்னங்க பண்ணுவேன்? மொட்டையன் கிரிமினல் மைண்டால் பார்த்தீங்கன்னா நம்ம டே 3க்கு தள்ளப்பட்டுட்டோம். இப்போ ஒன்றும் இல்லை, இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல கைஸ். நேராக போகிறோம், போட்டிக்கு எடுக்கிறோம், நம்ம வாட்டுக்கு எஸ்கேப் ஆகுறோம். வெறுப்பேற்றுவோங்க. தேவையில்லாத வேலை தான். இந்தா கண்ணு முன்னாடி நான் நீ தப்பிக்கிறேன்டா. டேய் வாடாடி, வாடா நீ வாடி மாப்பிள்ள வா. கண்ணு முன்னாடி நீ தப்பிக்கிறேன்டா. வாடா நீ பாரு, என்னை வெறுப்பேற்றினால நீ நான் உன் கண்ணு முன்னாடி தப்பிக்கிறேன்னா இல்லைன்னு பாரு. டேய் வாடா வாடி மாப்பிள்ள வா. வருவானா? இங்கே வரைக்கும் வருவானா? வா உங்களுக்கு ஷார்ட் பண்ணுறான். மட்டும் எனக்கு வயிற்றுச்சலா இருக்கு. ஏன் இது ஹார்ட் மோடுக்கு நீ தானே வருவ, அப்போ பார்த்துக்கிறேன்டா. ஓ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இது மாதிரி நிறைய வீடியோவுக்கு நம்ம சேனலுக்கு வந்து பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ATG.